ஹாய், நம்ம கிறிஸ்மா பிரைடல் டிசைனர் சொல்லி பேசுகிறேன். இந்த லாஸ்ட் டைம் தென்காசியில் எக்ஸ்போ நடந்துச்சு இல்லையா, அங்கே நாங்கள் வந்து மே 9, 10 இசைக்கு மகாலில் எக்ஸ்போ நடந்துச்சு இல்லையா, அதில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். எங்களோட ஸ்டால் வந்து ப்ரௌனி ஸ்டால், கிறிஸ்மா ப்ரௌனி. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேஜில் பார்த்துருப்பீங்க. அது நாங்கள் தான். நான் வந்து நசநசன்னு பேச விரும்பலை. என்ன நடந்துச்சோ அப்படிங்கிறத நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து சோஷியல் மீடியாங்கிறது நமக்கு ரொம்ப இது கிடையாது. என்னோடய தம்பி வந்து நீ வெளியில் வந்தால் தான் 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் இசைக்கு மகாலில் இப்படி ஸ்டால் போடுறாங்க, நீ அதில் போய் கலந்துக்கோ அப்படின்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க 3Kலேருந்து 10K வரை இருக்குன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறதுனால 3K போதும் அப்படின்னு சொல்லி நான் கலந்துக்கிட்டது வந்து ப்ரௌனிக்கு மட்டும்தான் கலந்துக்கிட்டு எனக்கு போதுனே. அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு டேபிளும் ஒரு சேரும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. நான் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். சாட்டர்டே போனேன், அவங்க எனக்கு அரேஞ்ச் பண்ணி தரல. அப்போ கேட்டதுக்கு என்ன மேடம் நீங்கள் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தரலன்னு கேட்டதுக்கு நீங்களாக எடுத்து போட்டுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, அதையும் நாங்கள் வந்து நானும் இன்னொரு பொண்ணும் அதே 3000 பே பண்ணி அவங்க வேறு ஏதோ ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஓகே, அவங்க என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் போட்டாங்க, நான் லெஃப்ட் சைடில் நான் போட்டுக்கிட்டேன். முடிஞ்சிச்சு. அங்கே வச்சு சேல்ஸ் நல்லா ஆச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அது எனக்கு தெரியலை. நல்லா ஆயிருக்கும் அப்படின்னு நம்புவோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ என்னோடய பிள்ளைங்க தான் முதல்ல போனாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை தான் நான் நிப்பாட்டினேன். அவங்க தான் போய் ஃபஸ்ட் டைம் போய் மறுநாள் காலையில் போய் நின்ன உடனே நாங்கள் வச்சுருந்த பாக்ஸ் எல்லாம் காலிட்டு எத்தி விட்ருக்காங்க. நல்ல பழக்கம் போல் கால்ட்டு ஏற்றிருக்காங்க. என் பிள்ளைங்க நான் வர்ற வரைக்கும் அங்கேயே நின்றுருக்காங்க. என் பிள்ளைங்களுக்காக நான் தான் போனேன் இல்லையா, போய் என்னுடைய இதை கேட்டேன். அவங்க வெளியிலே வரல. அந்த மேடம் ஸ்டால் மட்டும் கேன்சல் அப்படின்னாங்க. நம்ம 3000 கெட்டியிருக்கோம். அந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து போக முடியாது. நான் என்னோடய இதை நான் வெளிக்காட்டுறதுக்காக வந்திருக்கேன். அப்போ நான் நின்று தான் ஆவேன். அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டால் போடுற கிட்டத்தட்ட லேடிஸும் ஜென்ஸு என்னை மட்டுமே, இந்த ஒரு லேடியை மட்டுமே கார்னர் பண்ணாங்க. எல்லோரும் பிரச்சனை இல்லை, அதையும் நான் தாங்கிக்கிட்டு அந்த இடத்துல எனக்காக நான் போராடினேன். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் போராடணும். போராட்டமே வாழ்க்கையை இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் இருக்கேன். ஆரி ஒர்க்கில் நான் 13 வருஷமாக இருக்கேன். அதனால் என்னுடைய இது இப்போ தான் வெளியில் வரணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். அதை விட்டு அவங்க ஸ்டால் கேன்சல் சொல்கிறோன்னா ரூபாய் வாங்கி நான் போகக்கூடாது. நான் ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு இதாக இருக்கணும். ஓகே, அவங்க காமனாக தானே எக்ஸ்போ நடத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவங்க எல்லாருமே சேல்ஸுக்குன்னு வந்திருக்காங்க, சேல்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. உங்களுக்கு வர்றதை பாருங்கள், அவங்களுக்கு வர்றதை பாருங்கன்னு சொல்லி பேசுகிறவங்க தான் எக்ஸ்போ நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அவங்க யாருக்கு இல்லை, பொதுவாக நின்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க நிற்கலை. ஆனால் அங்கே நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வேணாம். நான் போராடி திரும்ப அவங்களாக தான் சொன்னாங்க, உள்ளே எந்த ஸ்டால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா பாருங்கள். என்னமோ 10,000 ரூபா ஸ்டாலை எனக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. நான் ஏதோ 1000 ரூபா பண்ணியிருக்கேன்னு 3000 பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டை நான் பின் பண்ணுறேன். 10,000 ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நான் உள்ளே போய் எந்த ஸ்டாலையும் நான் சுற்றி பார்க்கல. என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதை மட்டும் கார்னர் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடவே கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய இதில் நான் இருந்தேன். உள்ளே போய் ஸ்டாலை நான் ரெடி பண்ண வீடியோவும் எனக்கு இருக்குது. நான் ரெடி பண்ணிவிட்டு செங்கோட்டைக்கு என் பிள்ளைங்களை வச்சுட்டு வரும்போது அவங்க என்ன பண்ணினாங்க, அந்த ஸ்டாலை எப்படியெல்லாம் மாற்றினாங்கிற வீடியோவும் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரியா? சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் கொடுத்ததுனால தான் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் வராங்க, பார்க்குற வியூவர்ஸ். சரியா? லேடிஸுக்கு லேடிஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எனக்கு அங்கே சப்போர்ட் கிடைக்கல. நான் போராடி தான் அந்த இடத்துல நான் உட்காந்தேன். நைட்டு வரைக்கும் சேல்ஸ் பண்ணினேன். அந்த மேடத்துக்கு ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன் இந்த நன்றி அப்படின்னா, முதல்ல நான் பண்ண கேஜுக்கும் மறுநாள் பண்ண கேஜுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க ஒருவேளை உள்ளே கொடுத்தா இவங்களுக்கு சேல்ஸ் ஆகாது அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நாளை விட அதிகமாக மறுநாள் உள்ளே கொடுத்தது தான் எங்களுக்கு சேல்ஸ் ஆச்சு. அதுவே நான் வெற்றி அடைஞ்சிட்டேங்கிற ஒரு திருப்தியோட. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரையுமே வெளியில் போ ஸ்டாலில் நிற்கக்கூடாது, 2 பேர் வெளியில் போங்கன்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன அவங்கள நினச்ச ஒரு பெருமை அப்படின்னா, நான் வர்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அவங்க நவலாமல் எங்கள் அக்கா வந்து பேசிக்கிடுவாங்கன்னு சொல்லி நின்னாங்க தெரியுமா. அவங்க 2 பேர்த்துக்கும் உண்மையிலே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த இடத்த விட்டு வெளியில் வராமல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் போக ஒரு கிட்டத்தட்ட அந்த ஸ்டாலில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லேடி என்னை எதிர்த்து வந்தாங்க. அவங்க ஜென்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு நான் சொல்லணுங்க. கண்டிப்பாக
அவங்க ஸ்டாஃபாக அத்தனை பேர் ஸ்டாஃப் இருக்காங்களாம். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஜென்ஸு. நாங்கள் எங்கெல்லாம் நான் நிற்கணும் அந்த இடத்தெல்லாம் சுற்றி வந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை என்னோடய வீடியோஸ் இவங்க வீடியோ அப்டேட் பண்ணோன்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பேசுகிறோம் வைக்கிறோன்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதில் ஒருத்தன் வந்து சொன்னான், நான் சொல்கிற தப்பாக சொல்ல நம்ம ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சொன்னான், உங்களுக்கு என்ன டேப்லெட் வேணுமா, ரொம்ப பயந்து போயிருக்கீங்க போல் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், டேப்லெட் எனக்கு இருக்காது, இனி உங்கள் மேடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்குங்க அந்த 5 லேடிஸுக்கும் சொல்கிறேன், என்றைக்குமே லேடிஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நான் விரும்புவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த ஸ்டாலுங்கிறது இந்த ஸ்டால் போட்டு எக்ஸ்போ பண்ணுறது வந்து அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இல்லையா, அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நான் நினச்சிருந்தா இதே ப்ரௌனியை எனக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிளாட்ஃபார்மில் ஒரு கொடையை வச்சு ஒரு ஸ்டூலை போட்டிருந்தா கூட என்னோடய ப்ரௌனி சேல்ஸ் ஆகிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துருச்சுங்க. சரியா? அதே மாதிரி எல்லா லேடிஸும் இருங்க, அடங்கி இருக்கலாம், அடிமையாக மட்டும் இருக்காதீங்க. இந்த அடிமைங்கிற வார்த்தை வந்து நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், யாரையும் நான் மைண்டில் வச்சு சொல்லலை. என்னை எதிர்த்த லேடிஸ்க்குமே வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, பார்த்துக்கலாம். நன்றி. அது நல்ல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். வாழ்ந்தவங்க வாழட்டும். வாழணும்னு நினைக்கிற எங்களை மாதிரி பெண்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களோட உதவி தேவைன்னு நான் நினச்சி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.